வணக்கம். நான் உங்கள் ஆதிரா. வெல்கம் டு ஆதிரா ஆடியோ புக்ஸ். ராதையை கண்டு கொண்ட கண்ணன் சீசன் 3 சாப்டர் 53ல் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? ராதிஷா, லைனில் இருக்கியாமா என கேட்டார் வில்லியம்ஸ். அங்கிள், ஐ எம் சாரி, நான் கீழே வரேன் என்றாள் ராதிஷா வேகமாக. சொல்லிவிட்டாளே தவிர ராதிஷாவிற்கு கலக்கமாகத்தான் இருந்தது. அப்பா ஒருவேளை தன்னை திருப்பி அழைத்து சென்று விட்டால் என்ன செய்வது? இந்த குழப்பத்திற்கு அவளிடம் எந்த பதிலும் இல்லை. தன் தந்தையிடமிருந்து தப்பிக்க வேறு எந்த வழியும் இல்லை என்று உணர்ந்தவள் முகத்தை சரி செய்து கொண்டு கீழே வந்தாள். அவள் தந்தையின் கார் வெளியே நின்று கொண்டிருந்தது. வில்லியம்ஸ் ஏற்கனவே காரின் வெளியே நின்று கொண்டிருந்ததை கவனித்த ராதிஷா அவன் அருகில் சென்று, அங்கிள் எப்படி இருக்கீங்க என்றாள் ராதிஷா. நான் நல்லா இருக்கேன் ராதிஷா, நீ எப்படி இருக்க என கேட்டார் வில்லியம்ஸ். நல்லா இருக்கேன் அங்கிள். அப்பா எங்கே என கேட்டாள் ராதிஷா. அப்பா காரில் இருக்கிறார் என்றார் வில்லியம்ஸ். ராதிஷாவின் பார்வை காரின் பின்புற சீட் இருந்த கதவிற்கு சென்றது. கதவருகில் சென்று திறந்தவள் டாடி என்றழைத்தாள். அங்கு கிருஷ்ணன் வெள்ளை சட்டையும் கருப்பு கால் சட்டையும் அணிந்து கொண்டு அவனது கோல்டன் ஃப்ரேம் கண்ணாடியுடன் ஏதோ ஒரு ஃபைலை புரட்டி கொண்டிருந்தான். அவன் அவளை கவனிக்கவில்லை என்று தெரிந்ததும் ராதிஷா மீண்டும் டாடி என்றழைத்தாள். ஆனால் கிருஷ்ணனிடம் இருந்து எந்தவித அசைவும் இல்லை. அவன் மிகவும் தீவிரமாக படித்து கொண்டிருந்தான். ராதிஷாவிற்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. அடுத்து யோசிக்காமல் டாடி என்று அழைத்தபடி கதவை திறந்து கொண்டு அவன் அருகில் அமர்ந்தாள். மெதுவாக அவனது தோளில் சாய்ந்தாள். அப்பொழுதும் கிருஷ்ணன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். அவளுக்கு நன்றாக தெரியும், இந்த முறை தவறிழைத்தது ராதிஷாதான். கிருஷ்ணனை பிரிந்து வெகு தூரம் வந்துவிட்டாள். டாடி, இப்படியே வாழ்நாள் முழுக்க என்னை ஒதுக்கியே வச்சிடுவீங்களா? நீங்கள் என்னை மிஸ் பண்ணீர்களா இல்லையா? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா டாடி. ஐ எம் ஸோ சாரி என்று அழுதாள் ராதிஷா. அவளை ஏறிட்டு பார்த்தபோது ராதாவை போலவே அச்சு பிசகாத முக அமைப்புடன் இருக்கும் ராதிஷாவின் மேல் கிருஷ்ணனால் எப்படி கோபப்பட முடியும்? கிருஷ்ணனுக்கு வருத்தம்தான். ராதிஷா இப்படி யாரிடமும் சொல்லாமல் இவ்வளவு தூரம் வந்தது அவனுக்கு வருத்தம்தான். இன்றைக்கு இவ்வளவு மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி அழுகிற பொண்ணு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாம் என்று கிருஷ்ணனுக்கு தோன்றியது. ஒருவேளை கிருஷ்ணன் அவளை தேடி இங்கு வராமல் இருந்திருந்தால் ராதிஷா மீண்டும் வீடு திரும்பி இருக்க மாட்டாளோ என்று தோன்றிய அந்த நொடி கிருஷ்ணனின் மனம் உண்மையில் கனத்தது. ராதிஷா கிருஷ்ணனின் புறம் திரும்பி அமர்ந்தாள். கிருஷ்ணனின் கைகளை எடுத்து அவளது கன்னங்களில் வைத்தாள். டாடி, நான் கண்டிப்பாக வெயிட் குறைஞ்சிருப்பேன். இப்போ எல்லாம் வர வர என்னால் சாப்பிடவே முடியலை, சரியாக தூங்க கூட முடியலை. ரொம்ப கஷ்டமாக இருக்கு டாடி உங்கள் கூட பேசாமல் இருக்குது என்றாள் ராதிஷா. அவள் கன்னங்களை தொட்ட மாத்திரத்தில் கிருஷ்ணனின் முகம் மாறியது. அவன் கண்கள் கலக்கமடைந்தது. ஆம், ராதிஷா சொல்லியது போல் நிச்சயம் அவள் எடை குறைந்துதான் இருப்பாள் என்று தோன்றியவுடன் வில்லியம்ஸை அழைத்து அவளுக்காக ஜூஸ் ஏற்பாடு செய்ய சொன்னான். அச்சச்சோ, அப்பா நமக்காக சமைக்க சொல்கிறாரே என்று நினைத்த ராதிஷா உடனே டாடி சும்மா, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நான் வெயிட்டெல்லாம் குறையலை, நான் நல்லா தான் இருக்கேன், ஹெல்த்தியாக இருக்கேன் என்றாள். நீ பிறந்ததிலிருந்து ஒவ்வொரு நாளும் எப்படி வளர்ந்து கொண்டிருக்கேன்னு உன் கூடவே இருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், எனக்கு தெரியும் என்றான் கிருஷ்ணன். இப்போ என்ன செய்கிறதுன்னு ராதிஷாவுக்கு ஒன்றுமே புரியலை. அவளுக்கு உடல்நிலை சரியில்லை என்று தெரிந்தால் கிருஷ்ணன் நிச்சயம் அவளை இங்கு தனியாக விட்டு செல்ல ஒத்துக்கொள்ள மாட்டான். அவளை இங்கிருந்து அவனுடன் சென்னைக்கு கிளப்பத்தான் வற்புறுத்துவான். எப்படி இதிலிருந்து தப்பிப்பது, எப்படி கிருஷ்ணனை சமாளிப்பது என்று ஒன்றும் புரியாமல் தவித்தாள் ராதிஷா. டாடி, ஐ எம் ஃபைன், நான் இப்போ சென்னைக்கு வர விருப்பமில்லை, எனக்கு இங்கே இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு என்றாள் ராதிஷா வேகமாக. ராதிஷா பேசிய எதுவும் காதிலேயே விழாதது போல் கிருஷ்ணன் வில்லியம்ஸ் கிளம்பலாம் என்றான். டாடி ப்ளீஸ், எனக்கு இங்கே இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கண்டிப்பாக முடிச்சுட்டு திரும்பி வரேன். என்னை நீங்கள் இது மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறது நல்லா இல்லை டாடி, ப்ளீஸ் என்றாள் ராதிஷா. அவள் கண்கள் குழமானது. ஆனாலும் அழுகாமல் மிகவும் கவலை தோய்ந்த முகத்துடன் அவனை ஏறிட்டு பார்த்தாள். நான் எப்போ உன்னை சென்னைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன் என அமைதியாக கேட்டான் கிருஷ்ணன். ராதாவிடமும் ராதிஷாவிடமும் எப்பொழுதும் கிருஷ்ணனின் குரல் தனிந்தே இருக்கும். அப்போ வில்லியம்ஸ் அங்கிள் ஏன் கார் டோர் லாக் பண்ணாரு என கேட்டாள் ராதிஷா. எப்போ இருந்து நீ இவ்வளவு முட்டாளாக ஆன ராதா குட்டி? கார் மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது டோர் எப்படி அன்லாக் பண்ண முடியும்
என கேட்டான் கிருஷ்ணன். சாரி டாடி, நம்ம இப்போ சென்னைக்கு போகலைன்னா எங்கே போகிறோம் டாடி என கேட்டாள் ராதிஷா. சொல்கிறேன் என்றான் கிருஷ்ணன். அதற்கு பின் அவனிடத்தில் எந்தவித சலனமும் இல்லை. அமைதியாக இருந்தான். எப்படியோ கிருஷ்ணன் அவளை சென்னைக்கு அழைத்து செல்ல போவதில்லை என்பதை உறுதி செய்து கொண்ட ராதிஷாவிற்கு மனம் சற்று நிம்மதி அடைந்தது. கார் பிரம்மபுத்திரா நதிக்கரையோரம் பயணித்து கொண்டிருந்தது. டாடி, இது எந்த இடம் என கேட்டாள் ராதிஷா. இது பிரம்மபுத்திரா நதியின் கரையோரம். நாம் இப்போது வடக்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த நதி தெற்கு நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது. அங்கு சென்றுதான் வங்கக்கடலில் கலக்கும் என்றான் கிருஷ்ணன். ஒரு 20 நிமிட பயணம் இருக்கும். ஆர்ஆர் கார்ப்ஸ் ரியல் எஸ்டேட் போர்ட் கண்ணில் பட்டது. அதை பார்த்ததும் ஆச்சரியத்தில் ராதிஷாவின் கண்கள் விரிந்தது. இந்த லவ் ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை வியர்ஸ்.